விரிவாக்கப்பட்டுள்ள தாவேகா அமைச்சரவையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது சமூக நீதியின்பால் அக்கறை கொண்ட அத்தனை பேருக்கும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் அப்படின்னா, கடந்த வாரம் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாறுதல் நடைபெற்ற போதே பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் வந்தது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முதன்மை செயலாளராக ஸ்வர்ணா அப்படிங்கிற ஒரு பார்ப்பன அம்மையார் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இப்போ ஒரே துறைக்கு அமைச்சராகவும் பார்ப்பனர், அதே போல அந்த துறையினுடைய முதன்மை செயலாளராகவும் பார்ப்பனர் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள இயலாதது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வரலாறே பார்த்தீங்க அப்படின்னா, 1920ல பனகல் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு, நீதி கட்சியினுடைய சார்பில் முதல்வராக சென்னை மாகாணத்துக்கு. அப்போ அந்த நேரத்துல தான் 1925ல இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு, அடுத்து விடுதலைக்கு பின்னரும் 1959லையும் மறுபடியும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த இந்து சமய அறநிலையத்துறை என்கிற துறை அமைக்கப்பட்டிருக்கிறது. நீதி கட்சி ஆட்சியின் போது நீ விடுதலைக்கு முன்பாக இந்து சமய அறநிலையத்துறை வாரியம்னு சொல்லி அந்த வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கோவில்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்திய விடுதலைக்கு பின்னர் இந்த கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தின் பிறகு பாத்தீங்கன்னா, முழுமையாக அது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறையாக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது. இந்த துறைக்கு ஏன் பார்ப்பனர் தலைவராக வரக்கூடாது, அமைச்சராக வரக்கூடாது, முதன்மை செயலாளராக வரக்கூடாது அப்படின்னா, அதற்கு வலுவான ஒரு காரணங்கள் இருக்கிறது. எதற்கு அப்படின்னா, காலங்காலமாக திருக்கோவில்கள் என்பது பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒன்று உருவாவதற்கு முன்பாக தமிழ்நாடு எங்கும் இருக்க கோவில்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது, அந்த கோவிலுடைய வரவு செலவுகள்லாம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்றும் இல்லை. இப்போ சிதம்பரம் கோவில், தில்லை நடராஜர் கோவில் எப்படி இருக்கிறது, யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீங்களே கூட கூகுள் பண்ணி பாருங்க. இல்ல இவங்கிட்ட இன்னைக்கெல்லாம் கூகுள் கூட பண்ண தேவையில்லை. சாட் ஜிபிடியோ இல்ல ஜெமினிட்டியோ நீங்க கேட்டாலே சொல்லிடும். தீட்சிதர்களுடைய பிடியிலே இருக்கிறது. தீட்சிதர்கள் யார் அப்படின்னா, தில்லைவாழ் அந்தணர்கள். அந்த பார்ப்பனர்களுடைய ஒரு பிரிவு தான் அந்த தீட்சிதர்கள். அந்த தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தில்லை கோவில் இருக்கு. சரி, அப்ப அந்த கோவில் இருக்கு, தீட்சிதர் கட்டுப்பாட்டில் கோவில் இருந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உண்டியல் கிடையாது. வருமானம் அத்தனையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பக்தர்கள் தங்களுடைய நன்கொடை அனைத்தையும் தட்டுல போடுவீங்க. தட்டுல இருக்கிறத அவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போடுவார் பார்ப்பனர். இப்படி பார்ப்பனர்கள் மட்டும் கொள்ளை லாபம் அடைந்து கொண்டு உண்டு கொளுத்து கொண்டிருக்கிற நிலையில தான் இந்து சமய அறநிலையத்துறை வந்தது. இப்போ சமீபத்துல கூட 2023 டிசம்பர்ல தமிழ்நாடு தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரு வெள்ளம் வந்தது, எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்ப அந்த வெள்ள சேதத்தை பார்வையிடுவதற்காக, அந்த மதிப்பிடுவதற்காக ஒன்றிய அரசின் சார்பில் அமைச்சர்கள் ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்படி தூத்துக்குடிக்கு அனுப்பப்பட்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர் அவர்கள் அங்க சேதத்தெல்லாம் பார்வையிட்டு ஒரு கோவில போய் பார்க்கிறார். கோவில்ல போய் பார்த்துட்டு, அப்ப அவர் சொன்னது இன்னைக்கு கூட வீடியோல கிடைக்கும் உங்களுக்கு யூடியூப்ல எல்லாம். அதாவது, தட்டுல காசு போடுங்கோ, நீங்க உண்டியல்ல போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எல்லா பார்ப்பனர்களுடைய குரல் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்மவர்கள் லாபம் அடையணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஏன் உண்டியல்ல போட்டா என்னன்னா, உண்டியல் போடும்போது துறையினுடைய வருவாய் வருது, அரசுக்கு வருவாய் வருது. அப்ப அந்த கோயில் உண்டியல் பணத்தெல்லாம் அரசு எடுத்துக்கிறதா அப்படின்னு கேள்வி வரும். அரசு எடுத்து வேற எதுவும் செய்யல. இதன் மூலமாக நலத்திட்டங்கள், இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குன்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கட்டுப்பாட்டுல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி இருக்கு. அதே போன்று அழகர் கோவில்ல சுந்தரராஜா உயர்நிலைப்பள்ளி இருக்கு. திருப்பரங்குன்றம் கோவிலுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி மகளிர் மேல்நிலைப்பள்ளி இருக்கு. பழனி திருக்கோயில் எடுத்துட்டீங்கன்னா அந்த கோவிலின் சார்பாக பள்ளி இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையில் இந்த பணம் எடுக்கப்பட்டு அது கல்விக்கோ மற்ற சமூக சேவை திட்டங்களுக்கு தான் பயன்படுத்தப்படுது. அந்த கோவில்களில் தினசரி அன்னதானம் நடக்குது, நாள் முழுக்க அன்னதானம் நடைபெறுகிற கோவில்கள்லாம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மதுரையில கருணை இல்லம் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுப்பாட்டுல. இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் அந்த அரசு மூலமாக, அந்த உண்டியல் பணத்தின் மூலமா வருது. ஆனா இப்ப பார்ப்பனர் அந்த துறைக்கு அமைச்சராவோ அந்த துறையினுடைய முதன்மை செயலாளராவோ வந்துட்டா இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். நிர்மலா சீதாராமன் அந்த கோவிலில் சொன்ன அந்த குரல் தமிழ்நாட்டின் எல்லா கோவில்களையும் எதிரொலிக்கும். நீங்க துண்டியல்ல போடாதீங்க, காசை தட்டுல போடுங்கன்னு சொல்லி அவாள்கள் மட்டுமே பயனடைவதற்கு இது வழிவகுக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா, காலங்காலத்துக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கிறோம் பல புத்தகங்கள்ல, முதல் இதுல இருக்கு தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்லாம் இருக்கு. அப்ப தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னா, இன்றும் கருவறை தீண்டாமை அப்படிங்கிறது இருக்கு. மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோவிலோட கருவறைக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த பொழுது, தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு.
அப்போ பெரியாருடைய கருத்தை முன்னெடுத்து கலைஞர் வந்து 70களிலேயே ஒரு சட்டம் கொண்டு வர்றார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க பார்ப்பனர்கள். அப்போ அது நீண்ட காலமா கிடப்புல இருக்கு. திருப்பி வந்து 2006, 11 வரை ஆட்சி நடத்திய கலைஞர் ஆட்சியில இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள் கொண்டு வந்து பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள்லாம் அர்ச்சகர் கூடிய பயிற்சி முடிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களை அப்பாயின் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போறாங்க, பிரச்சனை வருது. மீண்டும் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்துல தான் இந்த அர்ச்சகர் படிப்பு முடித்த வேறு ஜாதியினர் எல்லாம் அர்ச்சகரா நியமிக்கப்படுறாங்க. பெண்கள் எல்லாம் ஓதுவார்களா நியமிக்கப்படுறாங்க. அப்போ இப்படி இன்றும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். அப்ப இப்படியெல்லாம் நிலை இருக்கும் பொழுது யாரோடு சர்ச்சை இருக்கிறதோ, சர்ச்சை இருப்பவர்களுக்கு நீங்க அந்த துறையை கொடுப்பது என்பது வந்து சரியானதல்ல, சரியான நிலைப்பாடு அல்ல. ஆனா நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஒரு பொதுவாக ஒரு பார்ப்பனர் அந்த இடத்துல வந்து அமருவதை நாம் எதிர்க்கிறோம். ஒன்று. இன்னொன்று அடுத்தபடியா உள்ள வந்தோம். அந்த ரமேஷ் என்பவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரமேஷுடைய பழைய சமூக வலைத்தள பதிவிலேயே அவர் வந்து இப்ப யாருங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்துத்துவா, தீவிர இந்துத்துவா சிந்தனை கொண்ட பஜ்ரங் தள் என்ற அமைப்பில் அவர் செயல்பட்டு இருக்கிறார். அதாவது பஜ்ரங் தள்ளுடைய அந்த சிம்பலோட அவர் தன்னுடைய சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் எல்லாமே நம்ம வழிபாட்டு மொழியாக தமிழை கொண்டு வந்துட்டு இருக்கோம் படிப்படியா. அப்போ தமிழில் வந்து அர்ச்சனை செய்யலாம், தமிழ்ல வந்து குடமுழுக்குகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது ஏறத்தாழ ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயில்ல வந்து குடமுழுக்கு நடந்தது. அப்ப குடமுழுக்கு நடந்த போது தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்ன்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது எடப்பாடியினுடைய ஆட்சி காலம். அப்ப அவர் வந்து மறுக்கிறார். உடனடியாக நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல வந்து தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் இரண்டிலையும் சேர்ந்து பூஜைகள் நடத்தணும், இரண்டுகளையும் சேர்ந்து மந்திரம் ஓதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதிர்த்து அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருக்கிறார். அப்போ தமிழ்ல வந்து வழிபாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்னுடைய குரலை வந்து அவர் வெளிப்படுத்திருக்கிறார். அப்போ அவர் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஆதரவானவராக தன்னை முழுவதுமாக காட்டிக் கொண்ட ஒருவர் இன்னைக்கு இப்படி ஒரு பொறுப்புள்ள பொறுப்புக்கு வரும் பொழுது அவர் தமிழ் மீது எப்படி இதா நடந்துக்குவாரு? அப்ப நாளைக்கு வந்து இனிமேல் இவர் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கும்போது நீங்க போய் மீனாட்சி அம்மன் கோயிலையோ இல்ல மற்ற எந்த கோயிலையும் போய் தமிழ்ல அர்ச்சனை பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் எழுகிறது. ஆக இப்படி இருக்கிற சூழலில் ஏன் ஒரு அறநிலையத்துறை அமைச்சரா ஒரு பார்ப்பனர் மட்டும்தான் வரணுமா? அப்ப நீங்க இதுல என்ன, இதன் மூலமா என்ன அடையாளப்படுத்துறீங்க? இப்போ ஸ்ரீநாத் என்பவர் ஒரு நடிகர், விஜயோடு பல படங்கள் நடித்திருக்கிறவர். அவர் இந்த மீனவ பின்புலம் உள்ளவர், மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு மீன்வளத்துறை கொடுக்குறீங்க. விசிகா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் நீண்ட காலமா போராடி இன்னைக்கு பொறுப்புக்கு வந்திருக்கு. அப்படி பொறுப்புக்கு வந்தவருக்கு வேற ஏதாவது ஒரு துறை கொடுப்பீங்கன்னு பார்த்தா அவருக்கு ஆதி திராவிட நலம் தான் கொடுத்துருக்கீங்க வன்னி அரசுக்கு. அதே போல சிறுபான்மையினத்திலிருந்து கண்ணியத்துக்குரிய காயிதேமுல்லத் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உங்க அமைச்சரவைக்கு வந்திருக்கு. ஏன் அவருக்கு வேற ஏதாவது ஒரு துறை கொடுக்கலாமே? அவருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை கொடுக்குறீங்க. ஆக அப்ப AM ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை, வன்னி அரசுக்கு ஆய திராவிடர் நலத்துறை, அப்போ ரமேஷுக்கு இந்து சமய அறநிலைத்துறைனா அப்ப கோவில்னா பார்ப்பனர்கள் தான் அப்படிங்கறது விஜய் முடிவு பண்ணியிருக்காரா? அப்படிங்கிற இது வருது. ஆக இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த அமைச்சரவைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம். இப்போ நீங்க ஒட்டுமொத்தமாகவே உங்க கட்சியில 107 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க தாவேக்கால. இந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அந்த கட்சியில 2 பேர் பார்ப்பனர்கள், 2 பேருமே அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க அந்த சமூகத்துக்கு கொடுத்திருப்பது 100% பிரதிநிதித்துவம். ஆனா ஊடகங்கள் என்னெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கு, 8 பட்டியலின அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. 8 பட்டியலின அமைச்சர்கள் இருந்தாலும் உங்களுடைய பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்? உங்களை ஆதரிக்கிற பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு 107 பேர் உங்க கட்சியில இருக்கீங்க. 13 பேர் திமுக கூட்டணியில இருந்து ஆதரிச்சிருக்காங்க. இந்த 120 பேர்ல இருந்து தான் நீங்க இன்னைக்கு அமைச்சரவைக்குள்ள போட்டிருக்கீங்க. இந்த 120 பேரில் பட்டியலினத்தை சேர்ந்தவர் எத்தனை பேர்? அதுல நீங்க 7 பேருக்கு 8 பேருக்கும் அமைச்சர் கொடுத்திருக்கீங்க. பட்டியலின அமைச்சர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து இல்ல, வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எத்தனை பேருக்கு எத்தனை பேர் என்கிற அந்த சதவீத பிரதிநிதித்துவம் என்ன? பார்ப்பனர்களுக்கு மட்டும் 100% இடம் கொடுக்கப்பட்டிருப்பதன் அவசியம் என்ன? இதுதான் எங்க கேள்வி. ஆக இந்த அரசு பார்ப்பனர்களுக்கான அரசா மாறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதா நம்ம, இதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் விரும்பிய மாற்றமா? ஏன் அப்படின்னா நீண்ட காலமாக இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி ஆட்சி, ராஜாஜி காலத்துல இருந்து ராஜாஜிக்கு பிறகு கூட்டணி ஆட்சியை விஜய் அமைத்திருக்கிறார் 52க்கு பிறகு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ ராஜாஜியின் பாதையில் தான் விஜய் போறாரா? ராஜாஜியின் ஆட்சி காலம் பார்ப்பனர்களுடைய பொற்காலமா இருந்தது, எல்லாமே பார்ப்பனர்கள் தான் அவர் செஞ்சாரு. இப்ப அதே போன்ற ஒரு ஆட்சியை விஜய் இப்ப கொண்டு வர்றாரா அப்படிங்கறதான் இதை வந்து விஜய் கட்சியில் இருக்கிற, விஜயை ஆதரித்திருக்கிற பார்ப்பனர் அல்லாத மக்கள் அத்தனை பேருமே சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. முதல் குரல், இது உங்கள் குரல்.